வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். ஏற்கனவே சென்னையில் பெய்த மழையினுடைய பாதிப்பிலிருந்து மக்கள் மீளாத இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கடுமையான மழை வெள்ள நீர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதிலும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்த நகரமே வெள்ளத்துடைய பிடியில் சிக்கியிருப்பதை நம்ம ட்ரோன் வீடியோக்கள் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒன்று முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லும் போது, இதே முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யணும்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, அரசியல் எதிர்கட்சிகள் செய்கிறது தவிர்க்கணும்ன்ட்டு இருக்கும் பொழுது இவங்க கட்சியை சேர்ந்த மனோ தங்கராஜ் மாதிரியான ஆளுங்களே அதில் ஒரு அரசியல் செய்யும் போது பாருங்கள், அது எவ்வளோ மழை நீர் வரும்னு சொல்லவே இல்லை. வெறும் ஒரு ரெட் அலர்ட் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. உள்ளபடியே அது அரசால் சரி செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மழை பெய்திருக்கு, யாரும் மறுக்கலை. ஆனால் இவர் மட்டும் அரசியல் பண்ணும்போது எதிர்கட்சிகள் என்ன அவியலாக பண்ணும்? உங்களுக்கு துல்லியமாக இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க? பல ஏரி குளங்களுடைய கரைகள் உடைஞ்சு ஊருக்குள்ளே தண்ணி வந்திருக்கு. மணல் மாஃபியாக்களை வச்சு அந்த ஏரி குளங்களை பலப்படுத்தியிருப்பீங்களா? இல்லை என்ன சொல்ல வர்றார்? முன்னாடியே தகவல் தெரிஞ்சால் என்ன செஞ்சிருக்க முடியும்? சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசும்போது ஒரு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அதர்மமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, தர்மத்துக்கு இடமில்லைங்கிற சூழ்நிலை ஏற்படும் போது கட்டாய நாட்டில் இந்த மாதிரியான அழிவுகள் நடக்கத்தான் செய்யும். ஆட்சிக்கட்டில் உட்கார்ந்துட்ட உடனே எதிர்கட்சிகள் போட்ட மழைநீர் வடிகால்கள் சிறியதாக இருக்குது, அது போதுமானதாக இல்லைன்னா அதை இடிச்சிட்டு பெருசாக போடுறேன்னு 4000 கோடிக்கு கணக்கு சொன்னாங்க. பக்கத்துலேயே பேரலாக இன்னொன்று போட்டிருந்தாலாவது இன்றைக்கி மிக அதிக அளவான ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடச்சிருக்கும் சென்னைக்கு. அதுபோக அதிகாரிகள் ட்ரைனேஜ் சிஸ்டம் போடுறதெல்லாம் கண் துடைப்பு நாடகங்கிற மாதிரி குளத்தூர் போன்ற பகுதிகள் ட்ரைனேஜ் போட்டால் மட்டும் தண்ணி வடிஞ்சு போயிடுமா? வீடு கட்டியிருக்கிறதே ஏரிக்குள்ளே குளத்துக்குள்ளே தண்ணி வரும்போது அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் அங்கே ஒரு கட்டினா என்ன கட்டாட்டா என்ன? இதெல்லாம் சும்மா இப்போ ஒரு கண் துடைப்புக்காக கட்டிட்டு செலவு மக்கள் பணத்தில் அதில் ஒரு கமிஷனை அடிச்சுட்டு ஏதோ மக்கள் நலனுக்காக ஆட்சி நடத்துகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க ஒரு பகுதியுடைய வெள்ளம் எந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அடிப்படை சக்தி கூட இல்லாமல் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு மாரி செல்வராஜன் ஒரு இயக்குனரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினும் மாரி செல்வராஜும் கடைசியில் அவங்களால அந்த ஒரு போட்டில் கூட ஒரு ஊரை போய் பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே மெட்ராஸில் தேங்கியிருந்த வெள்ளங்கிறது ஏரிக்குள்ளேயே வீடு கட்டியிருக்காங்க. அந்த நீர்மட்டம் அப்படியே உயர்ந்துருச்சு. ஏரி அந்த தண்ணி ஓடலை, நின்றுட்டு இருந்துச்சு. அதே ஞாபகத்தில் இங்கேருந்து மக்களை போய் சந்திச்சிடலான்னு போனால் அங்கே ஓடுறது காட்டாறு, தாமிரபரணி ஆறு சாதாரணமாகவே வேகமாக ஓடும். இந்த மழை நேரத்தில் காட்டாறு மாதிரியான வேகத்தில் ஓடிட்டுருக்கு. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போக முயற்சித்திங்கன்னா அந்த ஆற்றுல இழுத்துட்டு போயிடுவாங்கள. இப்போ அதில் நல்ல வேகமான அதிவேகமான மோட்டார் பயன்படுத்திய போட்டில் போகலாம். அதுக்கும் அந்த மாதிரியான வாகனத்தை ஓட்டி பயிற்சி உள்ள நபரால் தான் அதை ஓட்ட முடியும். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி உயிருக்கு பயந்த அமைச்சர்கள் கூட்டிகிட்டு போகணுன்னா அந்த போட்டை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கணும். இல்லைன்னா அவங்க போயிட்டு வெள்ளத்தில் காப்பாற்றுறேன்னு வெள்ளத்திலேயோட போயிடுவாங்க. இப்போ இது கூட வந்த அந்த விளம்பரத்துக்கு வந்த அந்த மாரி செல்வராஜ் அவருக்காவது ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இவங்கெல்லாம் எதுக்கு தான் இவங்கெல்லாம் எதுக்கு தான் வெள்ளத்தை பார்வையிட வர்றாங்க? ஒன்றும் முடியலன்னா ஹெலிகாப்டர் கொண்டு வந்துட்டாவது ஹெலிகாப்டர்லையாவது போய் பார்த்து ஹெலிகாப்டரில் இருந்தாவது உணவு பொட்டலங்களை வழங்கி அதையாவது செஞ்சுருக்கலாம். அதுவும் நடந்திருக்கு. ரயிலில் மாட்டியிருக்கிற பயணிகளுக்கு
உணவு பொட்டலங்கள் ரயிலில் போய் ஹெலிகாப்டரில் போய் வழங்க வேண்டிய அளவுக்கு அந்த ரயிலை சென்று அடைய முடியாத அளவுக்கு பாதிப்பு வெள்ள நீர் சூழ்ந்திருந்ததுனால அதுவும் நடந்திருக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வெள்ளம் வந்திருக்கு. அதுக்கு அதையே சரி செய்ய முடியாத இந்த நபர்கள் எதிர்பார்க்காத விதமாக 150 வருட வரலாற்றில் இல்லாத ஒரு மழை பொழிவின் போது அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை அரசியல் பண்ணுறது யார்? முதல்ல அரசியல் செய்ய ஆரம்பித்த மனோ தங்கராஜ் மாதிரியான ஆட்களுடைய வேலைகளுக்கு என்ன பதில்? இப்போ அவங்க அரசியல் பண்ணும்போது நம்மளும் பதிலுக்கு எதையாவது சொல்லலாம். அதெல்லாம் நம்ம வேலை இல்லை. ஆனால் மக்களை முட்டாளாக்குற மாதிரி எதையாவது ஒரு கருத்தை ஒன்று சொல்லிட்டு திமுக ஆக புத்திசாலிகள் மாதிரி பேசும்போது நம்ம களத்தில் பதில் சொல்ல வேண்டி வருது. சென்னையிலேயே சரியான மழைநீர் வடிகாலை கட்ட முடியாதவங்க அவ்வளோ பெரிய தென் மாவட்டங்கள் அனைத்துலேயும் கட்டி முடிச்சிடுவீங்களா? கட்ட முடியுமா? உங்களால் சரி செய்ய முடியுமா? ஆறுகளை தூய்மையாக வைக்கிறதுக்கு தான் வழி இருக்கா? அதை பாருங்கள். ஆறுகளை கழிவு நீரை கலக்கிறத நிறுத்துங்க. தாமிரபரணி ஒரு சுத்தமான நீராக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். திருநெல்வேலி மாநகரத்தில் உள்ள அனைத்து கழிவு நீர்களும் தாமிரபரணி ஆற்றில் கலக்கப்படுது. அந்த ஆற்றுல முன்ன மாதிரி உள்ள இறங்கி குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த ஆற்றங்கரையில் ஒரு முருகன் கோவிலே இருக்குது. அந்த ஆற்றோடைய தண்ணி வெள்ளம் உயரும்போது அந்த கோயிலே ஆற்றங்கரைக்குள்ளே மூழ்கிடும், பிறகு வெளியே வரும். அப்படி ஒரு புனிதமான ஒரு ஆற்றங்கரையை கழிவுநீர் கலக்க அனுமதித்த இந்த திராவிட அரசுகள் மன்னிக்க முடியாத குற்றங்களை செஞ்சிட்ருக்காங்க. சென்னையில் ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் வெள்ள நிவாரணமாக 6000 ரூபா கொடுக்குறாங்க. யார் வீட்டில் வெள்ளம் வந்திருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்க நிபந்தனை போடுறாங்க அரசு பணி செய்கிறவங்களுக்கும் வருமான வரி கட்டுறவங்களுக்கும் மட்டும் கிடையாது அப்படின்னு. எத்தனையோ பேர் வீட்டில் தண்ணி வரல. கிட்டத்தட்ட மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் அதே 6000 ரூபா, பாதிப்பே இல்லாதவங்களுக்கும் அதே 6000 ரூபாங்கும் போது சமூக நீதி சமதர்மம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவனுக்கு அதிகமாக செய்யணும், பாதிக்கப்படாதவங்களுக்கு இலவச நன்கொடை மாதிரி அரசு பணத்தை வாரி வழங்கக்கூடாதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை. அதனால் அரசியல் பண்ணக்கூடிய நேரம் இது இல்லைனாலும் எதனால் இவங்க அரசியல் பண்ணுறத நிறுத்தினா தான் மற்றவங்க அரசியல் பண்ணுறதை நிறுத்துவாங்க. இவங்க தான் ஆக சிறந்த புத்திசாலி மாதிரி ஏதாவது ஒரு காரணம் வச்சு மத்திய அரசையும் பாஜகவையும் குறை சொல்கிறதையே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இவங்களால் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்? உண்மையிலேயே நல்ல எண்ணம் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்யலாம். இனிமேல் இந்த நிமிஷம் திருந்தினா கூட மக்களுக்கு உதவலாம். இவங்க திருந்துற மாதிரி தெரியல. இந்த 2 புயல்களும் திமுகவை சரியான முறையில் சுழட்டி அடிச்சிருக்கு. திமுக இதோட ஒழிந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைய சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் 6000 கொடுத்தேன் 7000 கொடுத்தேன்னு மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, தெளிவடைஞ்சிட்டே வர்றாங்க. கண்டிப்பாக இந்த தடவை மறுபடியும் தேர்தல்னு ஒன்று வந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. நன்றி, வணக்கம்.